படத்தோட ஆரம்பமே உக்ரைன்ல தான். அங்க இருக்கிற மைக்கோலா ஒரு மதமெத்திஷான் பிசிஸ்ட் எல்லாம் அடேங்கப்பா. அவரோட கர்ப்பமான மனைவி நாட்டியாவோட ஒரு குட்டி வீட்டுல சந்தோஷமா இருக்காருங்க. என்ன ஒரு ஜோடி பொருத்தம். இதய வடிவிலான கண்களுடன் கூடிய சிரித்த முகம். காலையில மைக்கோலா அவங்க மனைவிக்கு குட் பை சொல்லிட்டு சைக்கிள்ல காலேஜுக்கு கிளம்புறாரு. நாட்டியா வீட்டுல தனியா இருக்காங்க. அதிர்ச்சியை வெளிப்படுத்தும் முகம். மைக்கோலா ஸ்கூலுக்கு போனதும் டிவியில ஒரு நியூஸ் பார்க்கறாரு. ரஷ்யன் ஆர்மி 100க்கும் மேலான போராளிகளை கொன்னுட்டாங்களாம். ஐயோ! பயத்தில் அலரும் முகம். உக்ரைன் பிரசிடென்ட் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. நாட்டை விட்டு போக பிளான் பண்றாரு. வெடித்தல் ரஷ்யன் படை ஊருக்குள்ள வந்து எல்லாரையும் கொல்றாங்களாம். ஏன்னா அவங்க உக்ரைன் தேசத்தையே பிடிக்கணும்னு நினைக்கிறாங்களாம். பயந்த முகம். இந்த நியூஸை பார்த்ததும் மைக்கோலா பயந்துட்டாரு. அப்படியே கிளாஸ் ரூமுக்கு போய் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாடம் நடத்த ஆரம்பிக்கிறாரு. எல்லா விஷயத்தையும் தெள்ள தெளிவா சொல்லித் தர்றாரு. எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும்னு அவ்வளவு அக்கறை. அந்த கிளாஸ்லவன்கிற ஒரு பையனும் இருக்கான். திறந்த வாயுடன் முகம். அடேங்கப்பா! மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து அவன் ரொம்பவே வேற மாதிரி. மைக்கோலாவை அவனுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காதே. அதனால எப்போ சான்ஸ் கிடைச்சாலும் தன்னோட டீச்சரை டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பான். ஆனா நம்ம மைக்கோலா அதை கண்டுக்கவே மாட்டார். இப்ப கிளாஸ் முடிஞ்சதும் மைக்கோலா வீட்டுக்கு போயிட்டாரு. அடுத்த நாள் மைக்கோலா காலேஜுக்கு போயிட்டு இருக்கும்போது ராஸ்தேமே கன் கூட சில பேரை பார்க்கறாரு. ஆனா அதை பெருசா கண்டுக்காம அப்படியே காலேஜுக்கு போயிட்டாரு. காலேஜ் போனதும் மைக்கோலாக்கு ஒரே ஷாக். கிளாஸ் ரூமே காலியா இருக்கு. டீச்சரும் இல்ல, ஸ்டூடெண்ட்ஸும் இல்ல. மைக்கோலா டிவில நியூஸ் பார்க்கும்போது தான் விஷயமே தெரியுது. ரஷ்யன்ஸ் எல்லா இடத்துலையும் ஆக்கிரமிக்க ட்ரை பண்றதால நாடு பூரா ஒரே அல்லோகல்லோலமா இருக்கு. நியூஸை பார்த்ததும் டக்குன்னு வீட்டுக்கு கிளம்புறாரு. அப்போதான் ஞாபகம் வருது, வீட்டுக்கிட்ட கன் வச்சுட்டு சில பேரை பார்த்தோமேன்னு. அப்போதான் புரியுது, ராஸ்தேமே பார்த்த சோல்ஜர்ஸ் ரஷ்யன் சோல்ஜர்ஸா இருப்பானுங்கன்னு. யோ அடேங்கப்பா! அவன் சைக்கிளை எவ்வளோ ஸ்பீடா ஓட்டுறான்னு பாருங்களேன். கொஞ்சம் தூரத்திலேயே அவங்க ஒய்ஃப் கத்துற சத்தம் கேக்குது. ஏன்னா ரஷ்யன் சோல்ஜர்ஸ் அவங்கள போட்டு அடிக்கிறாங்களாம். மைக்கோலா அவங்க ஒய்ஃபை காப்பாத்த வர்றான். ஆனா ஒரு சோல்ஜர் கண்ணால அடிச்சு அவனை கீழே தள்ளி விட்டுடுறான். ஐயோ பாவம்! மைக்கோலா சோல்ஜர்ஸ் கிட்ட கெஞ்சிடறான் அவங்க ஒய்ஃப் அடிக்காதீங்கன்னு. ஏன்னா அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்களாம். ஆனா சோல்ஜர்ஸ் கேட்கவே இல்லை. ஒரு சோல்ஜர் வீட்டுக்குள்ள போய் அங்க நெருப்பு வைக்கிறான். அடக்கொடுமையே! வீட்டை கொளுத்தினதுக்கு அப்புறம் 2 ரஷ்யன் சோல்ஜர்ஸும் அங்கிருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு நஸ்டி ஒரு கல்லை தூக்கி அவங்கள அடிக்க ட்ரை பண்றா. ஆனா சோல்ஜர்ஸா அவளை சுட்டு கொன்னுடுறாங்க. நஸ்டி ஸ்பாட்டிலேயே டெட். ஐயையோ! அவங்க ஒய்ஃப் இறந்ததை பார்த்து மக்கோலா கதறி கதறி அழுகிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு 2 உக்ரைனியன் சோல்ஜர்ஸ் வர்றாங்க. அவங்க 2 பேரும் அங்க ஒரு கிரேவ் தோன்றாங்க. அதுக்கப்புறம் மைக்கோலா அவங்க ஒய்ஃப் டெட் பாடியை அங்க புதைக்கிறான். அவங்க ஒய்ஃப் இறந்த பிறகு மக்கோலா லைஃபே வெறுமையாயிடுச்சு. யோ எவ்வளவு பெரிய சோகம் பாருங்க. ஐயையோ! இப்ப பாருங்க மக்களே, மைக்கோலாவுக்கே தலைகீழா பிரச்சனை. இருக்க ஒரு ஹோம் போச்சு, கூட இருந்த ஃபேமிலி காலி. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அடப்பாவமே! அப்படியே உக்ரைன் ஆர்மியோட போறான். நான் சோல்ஜர் ஆகணும் சோல்ஜர்னு கத்துறான். அப்படியே சோல்ஜர்ஸ் அவனை சீனியர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. சீனியருக்கு ஒரே டவுட்டு, இவன் ஏதோ ஸ்பை மாதிரி இருக்கானேன்னு யோசிக்கிறாரு. ஆனா மைக்கோலா விடுற மாதிரி இல்ல. நான் ரஷ்யன் சோல்ஜர்ஸை போட்டு தள்ளி நம்ம தேசத்துல இருந்து வெளியே விரட்டணும்னு சொல்றான். சீனியருக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்து ஒரு சான்ஸ் கொடுக்கறாரு. ட்ரைனிங் ஆரம்பம். யோ மைக்கோலா ஒரு சாதாரண மனுஷன். கன்ஸ் பத்தி ஒண்ணுமே தெரியாது. ட்ரைனிங்ல சரியான கஷ்டம். ஆனா ஒரு லேடி சோல்ஜர் அவனுக்கு கன்ஸை எப்படி அசம்பிள் பண்றது டிஸ்அசம்பிள் பண்றதுன்னு சொல்லி தர்றாங்க. இருந்தும் சோல்ஜர்ஸ்க்கு டவுட் தான், இவன்லாம் ஒரு சோல்ஜரா வருவானான்னு கேலி பண்றாங்க. ஆனா மைக்கோலா தன்னை ப்ரூவ் பண்ணியே ஆகணும். பாருங்க என்ன நடக்குதுன்னு. என்னது? ஹார்ட் ட்ரைனிங். ஒரு நாள் ட்ரைனிங் பண்ணும்போது மிக்கோலா தன்னோட பார்ட்னர்ஸ் கிட்ட என்னை மிக்கோலான்னு கூப்பிடாதீங்க, ஏன்னா என்னோட கோட் நேம் ரேவன்னு சொல்லுறான். அதை கேட்டதும் ஒரு சிப்பாய் சொல்றான், கோட் நேம் சும்மாலாம் கிடைக்காது, அதை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்னு சொல்றான். பாருங்க. ஆஹா, இது எல்லாமே மிக்கோலா ஒரு சேலஞ்ச் தான். ஆனா தன்னோட ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக எல்லா நாலேஜ் ஸ்கில்ஸும் கத்துக்கிறான். வேற லெவல். ஒரு நாள் சீனியர் எல்லாரையும் கூப்பிட்டு, நம்ம குரூப்ல ரொம்ப கம்மியான ஸ்னைப்பர்ஸ் தான் இருக்காங்க, ஆனா நமக்கு நிறைய ஸ்னைப்பர்ஸ் தேவைன்னு சொல்றாரு. அப்போ சீனியர் அங்க கேட்கிறாரு, உங்களில் எத்தனை பேர் ஸ்னைப்பராக விரும்புறீங்கன்னு கேட்டதும் சில பேர் மட்டும் நிக்கிறாங்க. அதுல மிக்கோலாவும் நிக்கிறான். ஏன்னா அவனும் ஒரு ஸ்னைப்பர் ஆகணும்னு ஆசை. அடடே! மிக்கோலாவை பார்த்து சீனியர், நீ ஸ்னைப்பர் ஆகிறதுக்கு இன்னும் ரெடி இல்ல,
ஏன்னா உன்னால கன் அசெம்பிள் பண்ணவோ டிஸ்அசெம்பிள் பண்ணவோ கூட முடியாதுன்னு சொல்றாரு. இதை கேட்ட மிக்கோலா, நான் என்னை நிரூபிக்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் வெறும் 20 செகண்ட்ல செஞ்சு காட்டுறேன்னு சொல்றான் பாருங்க. அடேங்கப்பா, இத பாருங்க. ஆபீசர் ஒரு AK-47 டேபிள் மேல வைக்கிறாரு. எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகி பாக்குறாங்க. முதல்ல மைக்கோலா கண்ணை கட்டிட்டு டக்கு டக்குன்னு கண் இமைக்கிறதுக்குள்ள அந்த கன் டிஸ்அசெம்பிள் பண்றாரு. அப்புறம் அதை அசெம்பிள் பண்றதுக்கு வெறும் 16 செகண்ட் தான் எடுத்துக்கிட்டாருன்னா பாருங்களேன். மைக்கோலாவோட ஸ்பீடை பார்த்து அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அப்படியே வாயடிச்சு போய் திகைச்சு நிக்கிறாங்க. அவனோட திறமையை பார்த்து பயங்கரமா கை தட்டுறாங்க. இப்போ மைக்கோலாவுக்கு ஸ்னைப்பர் ட்ரைனிங் கொடுக்கறாங்க. ட்ரைனிங் கொடுக்கும்போது மற்றவங்களுக்கு கொடுத்த கன் இல்லாம இவனுக்கு மட்டும் ஒரு பழசான கன்னை கொடுக்கறாங்க. இதை பார்த்ததும் மைக்கோலாவுக்கு ஒரே ஷாக். இந்த கன் எடுக்க மாட்டேன்னு சொல்றான். மற்றவங்களுக்கு என்ன கன் கொடுத்தீங்களோ அதே கன் தான் எனக்கும் வேணும்னு கேட்குறான். ஆனா சீனியர் அந்த கன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, உன்னை நீ ப்ரூவ் பண்ணுனா அந்த கன் கிடைக்கும்னு சொல்றாரு. இப்போ மைக்கோலாவுக்கு வேற வழி இல்லை. அதனால அவர்கிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்துக்கிறாரு. ட்ரைனிங் அப்போ சீனியர் எல்லாரும் கிட்டையும் ஒரு ஸ்னைப்பருக்கு எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் அவனோட பொசிஷன்ல இருந்து கொஞ்சமும் நகரக்கூடாதுன்னு சொல்றாரு. இதை ப்ரூவ் பண்றதுக்காக சீனியர் ஒரு சோல்ஜர் கிட்டையும் புல்லட்ஸை சுடுறாரு. அடேங்கப்பா, என்ன ட்ரைனிங் பா இது! அடேங்கப்பா, வீரர்களே களமிறங்குங்க. யார் கொஞ்சம் ஆடினாலும் ட்ரைனிங்ல இருந்து தூக்கிடுவாங்க. ஆனா நம்ம மைக்கோலா மேல புல்லட் மழை பொழிஞ்சாலும் அசரமாட்டாரு. என்ன ஒரு தெம்பு! அடுத்து ஒரு ட்ரைனிங். டார்கெட்டை ஒரு தடவை காட்டிட்டு மறைச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த டார்கெட் ஹிட் பண்ணணும். ஆனா மைக்கோலாவால முடியல. ஏன்னா அவர்கிட்ட நல்ல வெப்பன் இல்லையாம். அட பாவமே! அடுத்த ட்ரைனிங்ல மேத் கத்து கொடுத்த மைக்கோலா கர்னல் அசத்துறாருப்பா. ஏன்னா மற்ற சிப்பாய்களுக்கு முன்னாடியே கணக்க சால்வ் பண்ணி கர்னல் கேட்கறதுக்குள்ள பதில் சொல்லிட்டாரு. வேற லெவல். கொஞ்ச நாள் கழிச்சு எல்லா சிப்பாய்களோட ரிசல்ட் வருது. ஸ்னைப்பர் ட்ரைனிங்ல மைக்கோலா பாஸ். அடேங்கப்பா! ஒரு நாள் கர்னல் வந்து மைக்கோலாவை பாராட்டுறாரு. எல்லா சிப்பாயும் அவங்கவங்க பொசிஷன்ல நிக்கிறாங்க. அவங்கவங்க டார்கெட் மேல குறி வைக்கிறாங்க. என்ன ஒரு வேகம்! ஐயோ, என்ன கொடுமை பாருங்க. மைனஸ், அந்த ஆளுங்களை கொன்னு போடத்தான் இருந்தாங்க. அப்போதான் ஒரு கார் வந்துச்சே செக் போஸ்ட்டை நோக்கி. காரா பார்த்ததும், அட கார்ல வர்றவங்கள லூட் அடிக்கலாம்னு கர்னல் சுட வேணாம்னு சொல்லிட்டாரு. ரஷ்யன் சோல்ஜர்ஸ் கார்ல இருந்த கப்பலை வெளியே வர சொன்னாங்க. அப்புறம் அவங்களோட பாஸ்போர்ட்லாம் செக் பண்ணாங்களாம். எல்லாம் கரெக்டா இருந்தும் ரஷ்யன் சோல்ஜர்ஸ் பாஸ்போர்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டாங்க பாஸ். அடப்பாவீங்களா! கப்புள் பாஸ்போர்ட் கேட்டதுக்கு அவங்கள அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இதை பார்த்து லூட் அடிக்கிற கர்னல், சுட்டு தள்ளுங்கடா எல்லா பயபுள்ளையும்னு கத்திட்டாரு. அவ்வளோதான் முடிஞ்சது மேட்டர். எல்லா ரஷ்யன் சோல்ஜர்ஸும் காலி. ஃபர்ஸ்ட் மிஷன் சக்சஸ். கர்னல் வேற செம ஹாப்பியா பாராட்டுறாரு. அப்புறம் எல்லாரும் பேஸ் வந்ததும் மைக்கோலா அவனோட ஃப்ரெண்ட்ஸை தேடிட்டு இருந்தான். அப்போ ஒரு சோல்ஜர் சொன்னான், அவங்கள வேற ஒரு மிஷனுக்கு அனுப்பிட்டாங்களாம். கொஞ்ச நாள் கழிச்சு மைக்கோலாக்கு ஒரு நியூஸ் தெரிய வந்துச்சு. அவனோட சில ஃப்ரெண்ட்ஸ் ஸ்னைப்பர்னால சுட்டு கொல்லப்பட்டாங்களாம். ஐயோ! மறுநாள் மைக்கோலாவை சில சோல்ஜர்ஸோட இன்னொரு மிஷனுக்கு அனுப்புறாங்க. அங்க போய் சும்மா இல்ல பாருங்க. டைனாமைட் வெடிக்கிற வெடியெல்லாம் எடுத்துட்டு போய் முதல்ல அதான் வச்சானுங்களாம். அடேங்கப்பா, பயங்கரமா இருக்கே! அடேங்கப்பா, ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ ரஷ்யன் சிப்பாய்ங்க வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப மைக்கோலா கூட அவனோட ஒரு ஸ்டூடெண்ட் ஒன் பாக்குறான். வனா? ஆமா, அவன்தான் கிளாஸ்ல மைக்கோலாவுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்தான். ரஷ்யன் சிப்பாயோட கால் டைனமைட் மேல படும்போது டமார்னு வெடிக்குது. அவ்வளோதான், எல்லா ரஷ்யன் சிப்பாயும் காலி. கர்னல் நிக்கோலா என்ன சொல்றாருன்னா, ஐவன் போனதுக்கு நீ வருத்தப்படாத. ரஷ்யன் சேனையில சேர்ந்தது அவன் விருப்பம்லன்னு சொல்றாரு. கேம்ப் வந்து எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. கர்னல் இங்க தன்னோட ஃபேமிலி போட்டோவை மைக்கோலா கிட்ட காட்டுறாரு. எனக்கு 2 பொண்ணுங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு நான் என்ன வேலை செய்யறேன்னு தெரியாது. ஆனா என் பொண்டாட்டிக்கு நான் ஒரு சிப்பாயின்னு தெரியும். கர்னல் மைக்கோலா கிட்ட ஒரு க்ரூசிஃபிக்சிஃபிகேஷன் காட்டி ஃபர்ஸ்ட் இந்த பார்டர்ல ஒரு குழி தோன்றாங்க. அப்புறம் ஸ்னைப்பர்ஸ் எல்லாரும் அவங்கவுங்க பொசிஷன் எடுக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்னா, இந்த இடத்துல இருந்து ரஷ்யன் சிப்பாயிங்க போக போறாங்களாம். ஆஹா, என்ன நடக்க போகுதோ! அடேங்கப்பா, கேளுங்க கேளுங்க. நாங்க ரஷ்யன்ஸை பார்த்தோம்ல, அந்த இடத்த அட்டாக் பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. மைக்கோலாயோ அவனோட வைஃபை கொன்ன அதே ஆளை அங்க பாக்குறான். கர்னல் கிட்ட அந்த ஆளை சுட ஆர்டர் கேட்கிறான். ஆனா கர்னல் என்ன சொல்றாருன்னா, வேணாம்னு சொல்லிட்டாரு.
அடங்கு கொடுமையே மைக்கோலா திரும்பவும் கர்னல் கிட்ட ஆர்டர் கேட்கறான். ஏன்னா அந்த சிப்பாய் அவன் கண்ணுக்கு நேரா தெரியறான். இந்த சான்ஸை மைக்கோலா விட வேணாம்னு நினைச்சு கர்னல் பேச்ச கேட்காம அந்த ரஷ்யனிய சுட்டு கொன்னுட்டான். அடப்பாவி, கர்னல் மைக்கோலா மேல பயங்கரமா கோவப்படுறாரு. ஏன்னா அவன் பேச்ச கேட்கல. கர்னல் சொல்றாரு, இந்த இடத்துல ரஷ்யன்ஸோட ரொம்ப டேஞ்சரான ஸ்னைப்பர் சீரி ஒளிஞ்சுகிட்டு இருக்கான். அவன் நம்மள தேடிட்டு இருக்கான். கர்னல் சீரிய தேடிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல அவனுக்கு லொகேஷன் கிடைச்சிருச்சு. கர்னல் மைக்கோலா கிட்ட சீரியோட லொகேஷனை சொல்றாரு. அவன் பாக்குறதுக்குள்ளேயே சீரி கர்னல் சுட்டு கொன்னுட்டான். ஏன்னா அவன் அவ்வளோ ஸ்பீடு. ஐயோ, மைக்கோலாக்கு இப்ப புரியுது, எதிரிக்கு அவங்க லொகேஷனை பத்தி தெரிஞ்சிருச்சுன்னு. அடேங்கப்பா, என்ன ட்விஸ்ட் பாருங்க. அடேங்கப்பா, ரஷ்யன்ஸ் உங்க மேலேயே ஃபயர் பண்ணாங்களா? அப்போ நீ என்ன பண்ண? மின்னல் வேகத்துல கர்னலோட டெட் பாடியை தூக்கிட்டு தெரிச்சு ஓடுற. கொஞ்ச நேரம் கழிச்சு எதிரிகளோட ஏரியாவை விட்டு வெளியே வந்துட்ட. வந்து நேரா பேஸ்ல வந்து நிக்கிற. அட பாவமே மைக்கோலா, கர்னலோட சாவுக்கு நீதான் காரணமா நினைக்கிறியா? ஏன்னா நீ கர்னல் சொன்ன பேச்ச கேட்கல. கர்னல் மட்டும்தான் உன்னை நம்பினாரியோ? நீ அந்த ஸ்னைப்பரை கொல்றதுக்கு சபதம் எடுக்கிற. யார் அந்த கர்னலை கொன்னது? மைக்கோலா தனியா ஒரு மிஷன்ல போறான். அங்க 2 ஸ்னைப்பர்ஸ் கண்ணில் படுறாங்க. அவங்கள அடிச்சு தூக்குறான். ஆனா ஒரு புல்லட் மைக்கோலாவுக்கும் பட்டுடுச்சு. ஓய்வு எடுக்கும்போது மைக்கோலாவுக்கு பிரிகேடியர் ஜெனரலோட கால் வருது. ஜெனரல் என்ன சொல்றாருன்னா, உனக்கு ரஷ்யன் ஸ்னைப்பர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீ நம்ம கேம்புக்கு வரணும். ஆஹா, மைக்கோலா தன்னோட எல்லா தேவையான சாதனையையும் எடுத்துக்கிட்டு கேம்புக்கு கிளம்புறான். அங்க போய் சேர்ந்ததும் மைக்கோலாவுக்கு ரஷ்யன் ஸ்னைப்பர்ஸ் பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஜெனரல் செம டயலாக் போலாரு. அடேங்கப்பா, எல்லாரும் கேளுங்க கேளுங்க. ரஷ்யாக்காரங்க கிட்ட சீசன்னு ஒரு செம ஷார்ப் ஸ்னைப்பர் இருக்கானாம். அவன் நம்ம 6 டாப் ஸ்னைப்பர்ஸை காலி பண்ணிட்டானாம். அதனால அவனை சும்மா சாதாரணமா நினைக்க கூடாது. அவன் ஒரு வினோதமான ஆளுங்க. ஒரே இடத்துல உக்காந்து வேட்டையாடுறதுல கில்லாடி. தன்னோட ஃபேவரட் லொகேஷன் மாத்தவே மாட்டானாம். ஐயோ, இங்க ஒரு சோல்ஜர் சொல்றான். அவன் உக்காந்து இருக்கிற இடத்தை சுத்தி டைனாமிக் வச்சு வெடிக்க வச்சிடலாம். ஆனா ஜெனரல் சொல்றாரு, முடியாது, அது ரொம்ப டேஞ்சர். மிக்கோலா, நீ சொல்லு ஏன் முடியாதுன்னு. மிக்கோலா சொல்றான், அப்படி செஞ்சா நம்ம ஆளுங்களுக்கே ஆபத்து. ஏன்னா நம்ம எனிமி டெரிட்டரி போறோம். அங்கே டைனாமிக் வைக்கிற வரைக்கும் எனிமி ஸ்னைப்பர்ஸ் நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க. அப்பப்பா உடனே ஜெனரல் ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு. நம்ம ஸ்னைப்பர்ஸை 2 டீமா பிரிக்கிறோம். முதல் டீம் நேருக்கு நேரா தாக்குதல் நடத்தட்டும். அப்ப எனிமி ஸ்னைப்பர்ஸ் பிசி ஆயிடுவாங்க. 2வது டீம் பின்னாடி வந்து அட்டாக் பண்ணட்டும். மிக்கோலா, நீ அந்த நேரத்துல பில்டிங் போய் அந்த ரஷ்யன் ஸ்னஹபர் சிறிய காலி பண்ணு. ஆஹா, செம பிளான் போலா இருக்கு. சரியான பிளான் படி எல்லா ஸ்னைப்பர்ஸும் அவங்கவங்க பொசிஷனுக்கு போயிடுங்க. மைக்கோலாவும் வந்துட்டாரு. ஆஹா, 2 ரஷ்யன் ஸ்னைப்பர்ஸை ஒரே போடுறாரு பாருங்க. இன்னொரு டீம் வேற பொசிஷன்ல வெயிட்டிங். மைக்கோலா சிக்னல் கொடுத்ததும் எதிரிய கதற விரட்டுறாங்க. சரிக்கு ஒரு டவுட்டு, என்னடா நம்ம ஆளுங்க யாருமே ரிப்போர்ட் பண்ணலையேன்னு பொசிஷனை விட்டு எட்டி பார்க்கறான். அப்போ ஒரு ட்விஸ்ட். இன்னொரு ரஷ்யன் ஸ்னைப்பர் கம்யூனிகேஷன்ல கோளாறுன்னு பார்க்க வெளியே வர்றான். ஆனா உக்ரைனியன் ஸ்னைப்பர்ஸ் வெயிட்டிங்ல இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாது பாருங்க. சரிக்கு ஒரு ஷாக். அவனோட ஒரு ஆளை யாரோ சுட்டுட்டாங்க. பேக்கப் டீமை கூப்பிடுறான். அவனுங்க வர்ற 10 நிமிஷம் ஆகும்னு சொல்றானுங்க. பதறி போன சரி திரும்ப பொசிஷனுக்கு வந்து